ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து நீதி வழங்கியுள்ளதாக இந்திய ராணுவம் பெருமிதம். மனித நேயத்தின் எல்லைகள் மீறப்படும் போது அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் கோர்க்கா மக்களின் சிக்கல்கள் தீர்க்கப்படும் என அமித்ஷா உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய ஒவ்வொருவரும் சிறையில் அடைக்கப்படுவர் என்று சூளுரை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் அதன் பிளவுபடுத்தும் அரசியலையும் வெறுப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. தொகுதி மறுவரையறை மசோதா ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்றும் கருத்து. தொகுதி மறுவரையறை தவிர்க்க இயலாதது என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து. மசோதாவை தோற்கடித்த காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக சாடல். பிசிக அங்கீகாரம் பெற்றதற்கு திமுகவே காரணம் என திருமாவளவன் ஒப்புதல். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தவே நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதாக பேச்சு. தமிழ்நாட்டில் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் வீதி வீதியாக இறுதிக்கட்ட வாக்கு வேட்டை. இனி வருவது விரிவான செய்திகள். பகல்காமில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய படுகொலையை இந்தியா மறக்காது என்றும் இந்த படுகொலையில் உறவுகளை இழந்தவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் நாள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா சென்ற பொதுமக்களை பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அப்பாவி மக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இந்த கொடிய துயரத்தின் ஓராண்டு நிறைவையொட்டி அதை நினைவு கூர்ந்துள்ள இந்திய ராணுவம் எல்லை தாண்டி பயங்கரவாத செயல்களை செய்யும் பயங்கரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதில் மனிதநேயத்தின் எல்லைகள் மீறப்படும் போது அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. பகல்காம் படுகொலையில் உறவுகளை இழந்தவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா ஒன்றிணைந்து நிற்பதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. சில எல்லைகளை ஒருபோதும் தாண்டக்கூடாது என்றும் இந்தியா இதை மறப்பதில்லை என்றும் ராணுவம் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் கோர்க்கா மக்களின் சிக்கல்களை தீர்க்க 6 மாதத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி டார்ஜிலிங்கில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அப்போது காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டுமே டார்ஜிலிங்கில் உள்ள கோர்க்கா இன மக்களுக்கு அநீதி இழைத்துவிட்டதாக கூறினார். பாஜக ஆட்சி அமைந்த 6 மாதத்துக்குள் கோர்க்காக்களின் சிக்கல்கள் அனைத்துக்கும் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். மம்தா ஆட்சியில் சந்தேஷ்காலி உள்ளிட்ட ஏராளமான அட்டூழியங்களில் எண்ணற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டதாகவும் இது வங்கத்துக்கு அவமானம் என்றும் தெரிவித்தார். இந்த குற்றங்களில் தொடர்புடைய ஒவ்வொருவரும் சிறையில் அடைக்கப்படுவர் என்று கூறினார். வங்கத்தின் மலைப்பகுதிகளுக்கும் பழங்குடியினருக்கும் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கிய திரிணாமுல் அரசு முஸ்லிம்களுக்கும் மதரசாக்களுக்கும் 5800 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த அநீதி நீடிக்காது என்றும் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு சான்றாகும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் செய்யாறு அருகே சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக வந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் கோபமும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கொடூரங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவது திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு சான்று என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையும் சட்டத்தின் மீதோ காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு எந்த அச்சமும் இல்லாத நிலையும் தமிழகத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் அதன் பிளவுபடுத்தும் வன்மமான அரசியலையும் வெறுப்பதாக தில்லி முன்னாள் முதலமைச்சர்
அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக சென்னையில் பரப்புரை மேற்கொண்டார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் அதன் பிளவுபடுத்தும் மற்றும் மர்மமான அரசியலையும் வெறுப்பதாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்பதால் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அதை எதிர்த்ததாக கூறினார். தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பதால் திமுக தலைவர் ஸ்டாலின் அதை உறுதியாக எதிர்த்ததாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாஜக இல்லை என்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். I am sure people will not vote for NDA, they will not vote for ADMK, they will not vote for BJP. But suppose, theoretically, if they win, if NDA wins, then even if BJP gets one seat, they will form their own chief minister. They like they did in Bihar, in Nitish Kumar. So I want to tell the people that they should be wary of BJP, they should be wary of NDA, because NDA is BJP, it is not ADMK plus BJP, number one. Number two, தொகுதி மறுவரையறை என்பது தவிர்க்க இயலாதது என்றும் அதில் எந்த ஒரு மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்படாது என்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். தெலுங்கு தேச கட்சி தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். அதன்பின் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை என்பது தவிர்க்க இயலாதது என்றும் அதனால் எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்படாது என்றும் கூறினார். தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் என்பது தவறான பரப்புரையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மசோதாவை தோற்கடித்து விட்டதாக கூறும் காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக சந்திரபாபு நாயுடு குறை கூறினார். விசிக இன்று சொந்த சின்னத்தில் போட்டியிடும் அளவிற்கு அங்கீகாரம் பெற்றதற்கு திமுகவே காரணம் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை செம்பனார் கோயிலில் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா எம் முருகனை ஆதரித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விசிக இன்று சொந்த சின்னத்தில் போட்டியிடும் அளவிற்கு அங்கீகாரம் பெற்றதற்கு திமுகவே காரணம் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கிய பின்னரே தொகுதி மறுவரையை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தவே நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதாக விமர்சித்த அவர், விசில் தியேட்டரில் தான் அடிக்க முடியும், சட்டப்பேரவையில் அல்ல என சாடியதுடன் தமிழகத்தில் திமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பரப்புரை ஓயும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை ஓய்கிறது. இதனால் தேர்தலில் போட்டியிடும் முதன்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்டமாக தங்கள் தொகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். இதேபோல் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்கள் பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு தாள்களை கொடுத்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட தலைவர்கள் இன்று தலைநகரான சென்னையில் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டனர். திமுக ஆட்சி 2026 அமைந்தவுடன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று திமுக அமைச்சர் அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குன்றத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று அப்பகுதி மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு அப்பகுதி மக்கள் மலர் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூட்டணியில் உள்ள திமுக அமைச்சர் அன்பரசன் அவருடன் இணைந்து திமுக ஆட்சியில் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர்களுக்கு கொண்டு வந்த பல திட்டங்களை எடுத்து கூறியும் திமுகவின் தேர்தல் அறிக்கைகளை எடுத்துரைத்தும் வாக்கு சேகரித்தார். மேலும் திமுக ஆட்சி 2026 அமைந்தவுடன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சிகளான விசிக, தேமுதிக, காங்கிரஸ் கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் முத்துலிங்கபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த வனஜா என்ற பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த விபத்துகளை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரண தொகையை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
அரசியல்வாதிகளின் பின்புலத்தால் தைரியமாக சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசுகள் தயாரிக்கும் போது வெடி விபத்துகள் ஏற்படுவதாக சொல்லப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இல்லை, இப்போ எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விபத்து நடந்தது, இந்த மாதிரி விபத்துகள் நடைபெறக்கூடாது. அதற்கான முயற்சிகள் எல்லா ஆலய அதிபர்களும் அதையும் செய்ய வேண்டும். தொழிலாளர்களும் கண்ணும் கருத்துமாக இருந்து எதை சொல்லியிருக்கிறாங்களோ திட்டப்படி அவங்களும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதில் யாரையும் நான் குறை சொல்கிறதுக்கு பண்ண முடியாது. திருவிக நகர் அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கிற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் நகைச்சுவை நடிகர் விமல் முன்னிலையில் வீரவாள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரி பொடிக்கடை பகுதியில் திருவிக நகர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்டாங் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளர் ஜெகநாதன், தெற்கு பகுதி பரமகுரு முன்னிலையில் வேட்பாளருக்கு வீரவாள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நகைச்சுவை நடிகர் விமல், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள், அதிமுக வட்டக்கழக செயலாளர்கள் சந்திரசேகர், ஜெயசெல்வகுமார் மற்றும் நம்மாழ்வார்பேட்டை சுப்புராயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். செல்லும் இடங்களில் எல்லாம் தாரை தப்பட்டை முழங்க மலர் தூவி பொற்கொடி ஆம்ஸ்டாங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூய ஆட்சி என்ற முகத்திரையை கிழித்தெறிய மக்கள் காத்திருப்பதாக மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்திய ரோடு ஷோ தோல்வியடைந்து விட்டது என்றும், சென்னை திமுகவின் கோட்டை என்பது பழைய கதை என்றும் விமர்சித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்தவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகுந்த உற்சாகத்தை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்பு இல்லாத ஆட்சியாக உள்ளது என்று கூறினார். தூய ஆட்சி என்ற முகத்திரையை கிழித்தெறிய மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்தார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்த்ததன் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரானவர் என்பது வெளிப்பட்டுள்ளது என்று கூறினார். ஊழலில் திளைத்த பணத்தை மொத்தமாக சுருட்டி வைத்திருக்கும் செல்வ பெருந்தகை திமுகவுடன் கைகோர்த்துள்ளார் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைகை செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைகை செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வ பெருந்தகை அணுகுவதற்கே மிகவும் கடினம் என மக்கள் தெரிவித்ததாக கூறினார். ஊழலில் திளைத்த பணத்தை மொத்தமாக சுருட்டி வைத்திருக்கும் அவர் திமுகவுடன் கைகோர்த்துள்ளார் என்று விமர்சித்தார். அநீதிக்கு மாலையிட்டு விடாதீர்கள் என்று கேட்பதற்காக பிரச்சாரம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். எங்கு பணம் பதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் சிபிஐ சோதனை நடைபெற்றுள்ளது என்றும் கூறினார். அருமை சகோதரர் மதனைந்தபுரம் பழனி அவர்களை ஆதரித்து இன்று குன்றத்தூரில் பிரச்சாரம் நடைபெற்றது. மக்கள் அவரை நல்ல முறையிலே வரவேற்றார்கள். எங்கள் வீட்டு பிள்ளை என்று ஆரவாரமாக வாழ்த்தினார்கள். எதிரணியிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் செல்வ பெருந்தகை பார்க்கவே முடியாது. பழகுவதற்கே மிகவும் சிரமம், அணுகுவதற்கே மிகவும் கடினம். அப்படிப்பட்ட பார்ப்பதற்கே அணுகுவதற்கே முடியாத ஒருவரை நாங்கள் ஏன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஜாதியை காப்பாற்ற முயலும் பாஜக 100 வருடம் ஆனாலும் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாது என திராவிட கட்சியின் தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மன்னார்குடி தொகுதி வேட்பாளர் டிஆர்பி ராஜாவை ஆதரித்து திராவிட கட்சியின் தலைவர் கி வீரமணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிய போது, முதல்வர் ஸ்டாலின் யாருக்கும் சொல்லாமல் அனைவரது வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்தார் என்று குறிப்பிட்டார். திமுக தேர்தல் அறிக்கையில் காலை உணவு திட்டத்தை சொல்லாமல் செய்துள்ளார் என்று கூறினார். காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பசி மட்டும் தீர்க்கவில்லை என்றும், ஜாதி மத பேதமின்றி சமத்துவம் உண்டாக்கியதாகவும் தெரிவித்தார். ஜாதியை காப்பாற்ற வேண்டும் என RSS பாஜக செயல்படுகின்றனர் என்றும், அவர்கள் 100 வருடம் ஆனாலும் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாது என்றும் கூறினார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் கடும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பழந்தால் பகுதியில் சாத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளரும்
பாஜக மாநில தலைவருமான நயினார் நாகேந்திரனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்திற்கு அனைத்து மத்திய அரசின் திட்டங்களையும் சேர்த்து பெற்றுத்தர வாய்ப்புள்ள தொகுதியாக இத்தொகுதி அமையும் என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் கடும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து நிற்பதாக தெரிவித்தார். பட்டாசு தொழில் வெடிவிபத்து ஏற்படாமல் பாதுகாக்கவும் தொழிலாளர்கள் நலன் காக்கவும் எடப்பாடியார் வழிவகை செய்வார் என்றும் கூறினார். பொதக்குடியில் மன்னார்குடி தொகுதி அமமுக வேட்பாளர் காமராஜ் கூட்டணி நிகழ்ச்சி நிர்வாகிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியில் உள்ள தர்காவில் மன்னார்குடி தொகுதி அமமுக வேட்பாளர் காமராஜ் தொழுகையில் பங்கேற்று அந்த பகுதியில் கூட்டணி நிகழ்ச்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், 24 ஆண்டுகளாக அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்துள்ளதாகவும் 2 முறை தேர்தலில் தோல்வி பெற்ற தன்னை இந்த முறை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் வேட்பாளர் காமராஜ் கடையாக சென்று பொதுமக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்ததும் பெண்களின் பாதுகாப்புக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் பார்த்திபன் உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் அதியமானை ஆதரித்து சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் பார்த்திபன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் பார்த்திபன் பேசிய போது, தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்ததும் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார். வேட்பாளர் அதியமான் இந்த மண்ணின் மைந்தர். அவர் வெற்றி பெற்றால் தினமும் மக்களை சந்தித்து அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுவார் என்று கூறினார். விளாத்திக்குளம் தொகுதி இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பாழாக்கியது திமுக ஆட்சிதான் என்று அதிமுக வேட்பாளர் சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவித்து வரும் மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் நிரந்தரமாக குடிநீர் கொண்டு வருவேன் என்று விளாத்திக்குளம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சத்யா பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விளாத்திக்குளம் தொகுதி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிட ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் அமைய இருந்த தொழிற்சாலை திட்டத்தை திமுக ஆட்சியில் நிறுத்தி இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பாழாக்கியது விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தான் என்று குற்றம் சாட்டினார். பின்னர் அப்பகுதியில் அமைந்துள்ள தேவர் திருமகனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் மனோஜ்குமார், பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு தொகுதிக்கு கரூரில் இருந்து செந்தில் பாலாஜியும் 18 சுயேட்சை வேட்பாளர்களும் வந்துள்ளதாக பாஜகவின் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை ஆதரித்து பாஜகவின் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார். இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் கலந்து கொண்டார். அப்போது பாஜகவினரும் அதிமுகவினரும் மூவருக்கும் வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய SP வேலுமணி, அம்மன் அர்ஜுனனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் பேசிய அண்ணாமலை, அலிபாபாவும் 40 திருடர்களும் என்பது போல கரூரில் இருந்து தோல்வி பயத்தால் செந்தில் பாலாஜியும் 18 சுயேட்சை வேட்பாளர்களும் கோவைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். காந்தி பூங்காவில் தொண்டாமுத்தூர் அதிமுக வேட்பாளர் SP வேலுமணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை, 2011 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டுகளில் கோவை வேகமான வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இரட்டை இலையும் தாமரையும் சேர்ந்து தமிழர் விரோத கட்சியான திமுகவை விரட்டியடிக்கும் என்று நடிகை கஸ்தூரி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து கஸ்தூரி பரப்புரை செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க கூடாது என்று திமுகவும் காங்கிரசும் நினைப்பதாக குற்றம் சாட்டினார். 120 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கஸ்தூரி தெரிவித்தார். திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும். பெண் விரோத கட்சி, தமிழக விரோத கட்சி திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி மீண்டும் அமைவதை வணிகர்கள் விரும்பவில்லை என்றும் ஒரு மாற்றத்தை விரும்புவதால் அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் வணிகர் சங்க பேரவை தலைமையகத்தில் அதன் தலைவர் டைமண்ட் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக ஆட்சி மீண்டும் அமைவதை வணிகர் சமூகத்தினர் பெரும்பாலானோர் விரும்பவில்லை என்று தெரிவித்தார்.
அதிமுகவுக்கும் ஆதரவு இருக்கும் எனவும், அதே நேரத்தில் தமிழகத்தில் மாற்றத்திற்கான புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆதரவு வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். சுதேசிய கொள்கையோடு வணிகர்களின் ஒற்றுமை எழுச்சி மாநாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களும் வர இருக்கின்றார்கள். தர்மபுரி சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா தன் மகள்களுடன் சென்று பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக போட்டியிடும் சௌமியா தன் மகள்கள் சங்கமித்ரா, சம்யுக்தா ஆகியோருடன் சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய சௌமியா, தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டமாக உள்ள தர்மபுரியின் தலையெழுத்தை மாற்றி முன்னேற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வை பாமகவுக்கும் தனக்கும் உள்ளதாக தெரிவித்தார். தர்மபுரி மொரப்பூர் இணைப்பு ரயில் பாதை திட்டம் விரைவில் முடிக்கப்படும் என்றும், தொப்பூர் கணவாய் உயர்மட்ட சாலை பணி விரைவில் முடிக்கப்படும் என்றும் சௌமியா உறுதியளித்தார். என்னுடைய பேரும் சேர்த்துதான் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. அன்புமணி அண்ணன் அதுல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் 3 பெண் குழந்தைகள் பேரோட என்னுடைய பேரும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். இவங்க பேர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி, அவங்க பேரு சஞ்சுத்ரா சௌமியா அன்புமணி. அதனால பேர்லயே என்னுடைய பேரும் அதுல இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட்டு தருவதாக கூறி திமுக ஏமாற்றி விட்டதாக மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமியை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பரப்புரை செய்தார். மாம்பழம் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது தலைஞாயிறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். மயிலாடுதுறை என்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், அவர் ஆட்சி நீடித்திருந்தால் மயிலாடுதுறையில் நவீன மருத்துவமனை கட்டி கொடுத்திருப்பார் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா வையாவூர், களியனூர் ஆகிய ஊர்களில் தீவிர பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நித்யா வையாவூர், களியனூர் ஆகிய ஊர்களில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவருக்கு திமுகவினரும் கூட்டணி கட்சியினரும் வரவேற்பு அளித்தனர். அப்போது வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிய தலைவர் தேவேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அருள்நாதன் ஆகியோர் உடனிருந்தனர். சேலம் ஓமலூரில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து கரடி மற்றும் மிக்கி மவுஸ் வேடமிட்டு திமுகவினர் மேற்கொண்ட கலகலப்பான வாக்கு சேகரிப்பு பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து திமுகவினர் கலகலப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வெறும் துண்டு பிரசுரங்கள் மட்டும் கொடுத்தால் போதாது என அழகு கரடி, காட்டு கரடி, மிக்கி மவுஸ் என விலங்கு வேடமணிந்தவர்களுடன் மேளதாளங்கள் முழங்க வலம் வந்தனர். இந்த கரடி படையானது வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். குட்டீஸ்களை கவர்ந்த இந்த கரடிகளின் பிரச்சாரம் ஜுராசிக் பார்க் அளவுக்கு களை கட்டியது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரித்த போது குத்துச்சண்டை விளையாடியும் சிலம்பம் சுற்றியும் அவருக்கு இளைஞர்கள் வரவேற்பு அளித்தனர். சோழிங்கநல்லூர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் பூசணகுமார் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேண்டு வாத்தியம் முழங்க குத்துச்சண்டை விளையாடியும் சிலம்பம் சுற்றியும் அவரை இளைஞர்கள் வரவேற்றனர். தங்கள் பகுதியில் வாக்கு சேகரித்த பகுஜன் சமாஜ் வேட்பாளருக்கு வழியெங்கும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சந்தன மாலை அணிவித்தும் வேட்பாளருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிதம்பரம் திமுக கூட்டணி வேட்பாளர் தமிமுன் அன்சாரியை ஆதரித்து செல்போனில் திருமாவளவன் பேசியதை மைக்கில் வைத்து பரப்புரை செய்துள்ளனர். சிதம்பரம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் தமிமுன் அன்சாரியை ஆதரித்து முட்லூரில் திருமாவளவன் பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இரவு 10 மணிக்குள் பரப்புரை செய்ய திருமாவளவனால் வர முடியவில்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி வேட்பாளர் தமிமுன் அன்சாரி தனக்கு வாக்கு சேகரித்து பேசினார். அதன்பின் திருமாவளவன் செல்பேசியில் பேசியதை மைக்கில் வைத்து பரப்புரை செய்தனர். அதன் பிறகு அங்கு தாமதமாக வந்த திருமாவளவனுக்கு கட்சி நிர்வாகிகள் ஆளுயர ரோஜா மாலையை கிரேன் மூலம் அணிவித்து மகிழ்ந்தனர். பிரச்சார வேனில் இருந்த திருமாவளவனும் வேட்பாளர் தமிமுன் அன்சாரியும் மாலையை தங்களது கழுத்துக்கு அருகே இழுத்து பிடித்தனர். கோவில்பட்டி தனியார் பெட்ரோல் பங்கில் கோடை காலத்தை முன்னிட்டு வாகன் சேவா அமைப்பு சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு இலவச குளிர்பானமும் தள்ளுபடி சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் வாகன் சேவா அமைப்பு சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்தை போக்க பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்கும் வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக குளிர்பானம் வழங்கப்படுகிறது. மேலும் டீசல் போடும் வாகனங்களுக்கு லாப சதவீதத்தில் 10% தள்ளுபடியும், தனியார் ஹோட்டலில் உணவு அருந்தும் வகையில் 10% தள்ளுபடி கூப்பனும் வழங்கப்பட்டு வருகிறது.
இந்த சலுகை இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று வாகன் சேவா அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் அபிஷேக் இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கு தேர்தல் அலுவலர் அனுமதி மறுத்ததை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் அபிஷேக் இறுதி நாள் பிரச்சார ரோடு ஷோக்கு அனுமதி கேட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் சதீஷ்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் ஏற்கனவே அதே நேரத்தில் அனுமதி கோரியுள்ளதால் முன்னுரிமை அடிப்படையில் தாவேகாவிற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு பிரச்சார அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் அபிஷேக் தலைமையில் தொண்டர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்க கோரி உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட 22 பேரின் உடல்களை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காவல்துறையினர் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இப்போ வரைக்கும் அது எதுக்காக எப்படி இறந்தாங்க என்னன்ற விவரம் தெரியல, யாரு மேல தப்புன்றதும் தெரியல. இப்ப பாதிக்கப்பட்டது எல்லாரும் அவங்க உறவினர்கள் எல்லாமே எங்க ஆஸ்பத்திரியில தான் இருக்கோம். ஆனா இப்ப கலெக்டர் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அங்க போய் பைரக்ஸ்ல போய் ஆய்வு பண்ணிருக்காங்க, வெடிச்சதுக்கு அப்புறம் போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. காரைக்காலில் அஸ்ரப் அலி என்பவர் சேகரித்த அரிய வரலாற்று பொக்கிஷங்களை மாணவர்களின் விழிப்புணர்வுக்கு பயன்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நிரவி பகுதியை சேர்ந்த அஸ்ரப் அலி தனது இல்லத்தையே பாரம்பரிய பொருட்களின் அருங்காட்சியகமாக மாற்றி காரைக்கால் பாரம்பரிய மையம் என்ற பெயரில் தொடங்கியுள்ளார். பள்ளி பருவம் முதலே கொண்ட ஆர்வத்தால் அஸ்ரப் அலி கடந்த 50 ஆண்டுகளாக 100 ஆண்டுகள் பழமையான அஞ்சல் தலைகள், சோழர் காலம் முதல் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வருகிறார். இவற்றுடன் விவசாயம் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான பாரம்பரிய பொருட்களையும் அவர் பாதுகாத்து வருவதை உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டியுள்ளனர். இந்த அரிய பொக்கிஷங்களை மாணவர்களின் விழிப்புணர்விற்கு பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள வியாதி கேசவ பெருமாள் மற்றும் பாஷ்யக்கார சுவாமி கோயிலில் நடைபெற்ற ராமானுஜர் தேர் திருவிழாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள வியாதி கேசவ பெருமாள் மற்றும் பாஷ்யக்கார சுவாமி கோயிலில் ராமானுஜரின் 1009ஆம் ஆண்டு அவதார உற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு குதிரை வாகனம், தங்க பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு உள்ளிட்டவற்றில் ராமானுஜர் எழுந்தருளி முக்கிய வீதிகள் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இவ்விழாவில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். இதில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ராமானுஜருக்கு 22 வருஷமா தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு. கோவை வடக்கு தொகுதியில் எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அது தேர்தலை பாதிக்காது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவையில் ராமநாதபுரம் காவல் நிலையத்தை பூட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மத்திய அரசின் நிதியை பயன்படுத்தக்கூடிய அரசு வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்றும் திமுக அராஜக அரசியலை கட்டவிழ்த்து விட்டு உள்ளனர் என்றும் கூறினார். செந்தில் பாலாஜி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காந்தியவாதி மாதிரி செந்தில் பாலாஜி பேசுகிறார் என்றும் வரும் 23ஆம் தேதி மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பார்கள் என்றும் கூறினார். கோவை வடக்கு தொகுதியில் ஓட்டுக்கு எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அது இந்த தேர்தலை பாதிக்காது என்று தெரிவித்தார். எதிர்கட்சி தொண்டர்களை அடித்து துவைப்பதுன்னு அராஜக ஒரு வெறியாட்டத்தை 2 நாட்களாக இங்கு கோயம்புத்தூரை கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் அவர்களால் அனுப்பப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறார்கள். கோவைக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க தான், ஆனால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவான முடிவு எடுப்பார்கள் நிச்சயமா. அதனால் 2500 ரூபா, ஒரு சில தொகுதியில், தெற்கு தொகுதியில் 5000 ரூபா. இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு?
டாஸ்மாகில் அடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளை, காவிரி மணலை விற்று மணல் மாஃபியா மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளை, இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வேகமாக வளர்ந்து வருகின்ற நகரம். 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவைகள் அதிகரித்துள்ளது என மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர கழக செயலாளர் JKN பழனி தலைமையில் குடியாத்தம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பரிதாவை ஆதரித்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு உயிர் மாய்க்கம் செய்யப்படுவதுதான் திமுகவின் சாதனை என்று குற்றம் சாட்டினார். சொத்து வரி, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், பல்வேறு வரியை உயர்த்தி பொதுமக்களை வஞ்சித்த அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்று குறிப்பிட்டார். வருகின்ற 23ஆம் தேதி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பரிதா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இந்நிகழ்வில் நகர செயலாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் பார்த்திபன் ஜாதி மதமற்றவர் என 1 வாரத்திற்குள் சான்றிதழை வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் பார்த்திபன் தனக்கு ஜாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 1 வார காலத்திற்குள் அந்த சான்றிதழை வழங்க வேண்டும் என சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நடிகர் பார்த்திபன் அளித்த மனுவில் ஜாதி மற்றும் மத அடையாளங்களற்ற சமூகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ விரும்புவதாகவும் தன்னிடம் சாதி தொடர்பான ஆவணங்கள் ஏதும் இல்லை என்றும் பார்த்திபன் குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் பணிகள் காரணமாக அவரது விண்ணப்பம் நிலுவையில் இருந்த நிலையில் நீதிமன்றம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டதுடன் இது குறித்த அறிக்கையை வரும் 29ஆம் தேதி தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக செப்டம்பர் 1ஆம் தேதி ஜான் டென்னஸ் பதவியேற்க உள்ளார். உலகின் முன்னணி மின்னணு சாதனங்கள் மற்றும் மென்பொருள் நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக 2011ஆம் ஆண்டு முதல் டிம் குக் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் ஆப்பிள் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து டிம் குக் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். இதையடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக ஜான் டென்னஸ் பதவியேற்க உள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹைதராபாத்தில் நடைபெறும் 31வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் விளையாட உள்ளன. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 31வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் இன்று மோத உள்ளன. இதில் இவ்விரு அணிகளும் இதுவரை 26 முறை நேருக்கு நேர் மோதியதில் 13இல் ஹைதராபாத் அணியும் 12இல் டெல்லி அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இப்போட்டியில் ஹைதராபாத் அணியின் இஷான் கிஷன் தலைமையிலான வீரர்களும் டெல்லி அணியின் அக்ஷர் பட்டேல் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். IPL தொடரில் இவ்விரு அணிகளும் தலா 3 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்களிடையே இப்போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 14,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,24,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது.
மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 666 புள்ளிகள் அதிகரித்து 79,186 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 174 புள்ளிகள் அதிகரித்து 24,539 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து நீதி வழங்கியுள்ளதாக இந்திய ராணுவம் பெருமிதம். மனித நேயத்தின் எல்லைகள் மீறப்படும் போது அதற்கான பதிலடி கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் கோர்க்கா மக்களின் சிக்கல்கள் தீர்க்கப்படும் என அமித்ஷா உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தொடர்புடைய ஒவ்வொருவரும் சிறையில் அடைக்கப்படுவர் என்று சூளுரை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 15 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க அண்ணாமலை வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் அதன் பிளவுபடுத்தும் அரசியலையும் வெறுப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. தொகுதி மறுவரையறை மசோதா ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்றும் கருத்து. தொகுதி மறுவரையறை தவிர்க்க இயலாதது என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து. மசோதாவை தோற்கடித்த காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக சாடல். பிசிக அங்கீகாரம் பெற்றதற்கு திமுகவே காரணம் என திருமாவளவன் ஒப்புதல். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தவே நடிகர் விஜய் தனித்து போட்டியிடுவதாக பேச்சு. தமிழ்நாட்டில் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை. அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் வீதி வீதியாக இறுதிக்கட்ட வாக்கு வேட்டை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.